பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ಕನ್ನಡದಲ್ಲಿ ஒரு சத்தமா வாசிங்களா? ಪೌಲನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವು ಅವರ ಮೇಲೆ ಬಂತು. ಅವರು ನಾನಾ ಭಾಷೆಗಳ ಆಡಿದರು, ಪ್ರವಾದಿಸಿದರು. ಅವರು 6வது ವಚನ மட்டும் ಸ್ಟಾರ್. ஹalleluya. ಪೌಲನು ಅವರ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನಿಡಲು ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವು ಅವರ ಮೇಲೆ ಬಂತು. ಅವರು ನಾನಾ ಭಾಷೆಗಳನ್ನು ಆಡಿದರು. இந்த பவுல் யார் என்று சொன்னால், ಈ ಪೌಲ್ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ, யார் பவுல்? ಯಾರು ಪೌಲು? நீங்க பேசணும். பக்கத்து வீட்டுக்காரரா? ಪಕ್ಕದ ಮನೆಯವರ? யார் அவரு? ஆண்டவருடைய சீஷர்லே ஒருத்தர் அவர் பவுல். ದೇವರ ಶಿಷ್ಯರಲ್ಲಿ ಒಬ್ಬನಾಗಿದ್ದನು ಪೌಲನು. இந்த பவுல் எபேசு பட்டணத்துக்குள்ளாக செல்லும் பொழுது, ಈ ಪೌಲನು ಎಫೆಸಿಯ ಪಟ್ಟಣದೊಳಗೆ ಹೋಗುವಾಗ அங்கே அநேக ஜனங்களை பார்க்கிறான். ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರನ್ನು ನೋಡ್ತಾನೆ. அந்த அநேக ஜனங்களும் பார்த்தாங்கன்னா வேதம் சொல்லுகிறது அவர்கள் சீஷர்களாய் இருக்கிறார்கள் என்று. ಅನೇಕ ಜನ ನೋಡಿ ಅವನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ವೇದ ಹೇಳ್ತಿದೆ ಅವರೆಲ್ಲ ಶಿಷ್ಯರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அதில் 12 சீஷர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். 12 ಶಿಷ್ಯಗಳಿದ್ದಾರೆ. அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் தான். ಯೇಸುವನ್ನು ತಿಳ್ಕೊಂಡವರು, இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகள், ಯೇಸುವನ್ನು ಆರಾಧಿಸುವಂತವರು, நன்றாக ஜெபிக்கிற பிள்ளைகள் தான். ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತವರು. ஆனால் இந்த வேதம் கரெக்டாய் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಕರೆಕ್ಟಾಗಿ ಹೇಳ್ತಿದೆ, இந்த பவுல் போய் அந்த பிள்ளைகள் மேலாக கைகளை வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ಪೌಲನು ಹೋಗಿ ಆ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಕೈಯನ್ನು ಇಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ. பவுல் எதற்காக அங்கிருந்த ஜனங்கள் மேலே கைகளை வைத்தான்? ಪೌಲು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲಿರುವಂತ ಜನರ ಮೇಲೆ ಕೈಯನ್ನು ಇಟ್ಟರು? இந்த பவுல் அவர்கள் மேலே கைகளை வைத்தபோது என்ன நடந்தது? ಪೌಲನು ಅವರ ಮೇಲೆ ಕೈ ಇಡುವಾಗ ಏನು ನಡೆಯಿತು? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಿದೆ, பவுல் அவர்கள் மேலே கைகளை வைத்தபோது ಪೌಲನು ಅವರ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಇಡುವಾಗ பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி வந்தார் என்று. ಆತ್ಮನು ಅವರ ಮೇಲೆ ಇಳಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದೆ. அப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ಅವನ ತಿಳ್ಕೋಬೇಕು, யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? ಯಾರು ಈ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು? யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? ಯಾರು ಈ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು? எத்தனை பேருக்கு தெரியும் யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? ಯಾರಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತು ಈ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ? இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ಈ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನಾವು ತಿಳ್ಕೋಬೇಕು. இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಅರಿತಿರಬೇಕು. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ಆತ್ಮನು ಒಬ್ಬರೊಳಗೆ ಬಂದ್ರೆ ಏನು ನಡೆಯುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳ್ಕೋಬೇಕು. ஆவியிலே 2 ஆவிகள் இருக்கிறது. ಆತ್ಮದಲ್ಲಿ 2 ಆತ್ಮಗಳುಂಟು. ஒன்று பரிசுத்த ஆவி, ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು, ಇನ್ನೊಂದು அட சத்தமா தான் சொல்லுங்க, தப்பானாலும் பரவாயில்ல சொல்லுங்க, நீங்க கத்துக்கலாம் சொல்லுங்க. ஒன்னு பரிசுத்த ஆவி, ಒಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು, ಇನ್ನೊಂದು அசுத்தாவி. ಅಶುದ್ಧಾತ್ಮನು. ஆனால் வேதம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிறது. ಆದರೆ ವೇದವು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. பவுல் ஜனங்கள் மேலாக கைகளை வைத்தபோது, ಪೌಲು ಜನರ ಮೇಲೆ ಕೈ ಇಡುವಾಗ பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்குள்ள இறங்கினாராம். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಜನರ ಮೇಲೆ ಇಳಿದನು. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானுடைய அவசியம் என்ன, இவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள போகிறோம். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದ ಅವಸರವೇನು, ಇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿದ್ದೀವಿ. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ಒಂದು ಚಿಕ್ಕ ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತೀನಿ. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ಈ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅರಿಯಬೇಕು. ஒரு பெரிய கொலைகாரன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ಒಂದು ದೊಡ್ಡ ಕೊಲೆಗಾರನ ನಿಂತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. அந்த கொலைகாரனுக்கு சமுதாயத்திலே ஒரு பெரிய திட்டம் சட்டம் போடுவார்கள், இவனை பிடித்து ஜெயில போடுங்கள், கொலை செய்தான் எங்க போகணும், ஜெயிலுக்கு போகணும். ಆ ಕೊಲೆಗಾರನಿಗೆ ಈ ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಅವನಿಗೆ ಚಟ್ಟವಾಗ್ತಿದ್ದಾರೆ, ಇವನ ಹಿಡಿದು ಜೈಲಿಗೆ ಹಾಕಬೇಕೆಂಬುದು. அவனுக்கு எவ்வளவுதான் தண்டனை கொடுத்தாலும் அந்த கொலை செய்கிற எண்ணம் அவனை விட்டு போகாது. ಯಾವ ದಂಡನೆ ಅವನು ಕೊಟ್ಟರೂ ಕೂಡ ಆ ಕೊಲೆ ಮಾಡುವಂತ ಆಲೋಚನೆ ಅವನು ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ. ஏன் போகாது தெரியுமா? ಯಾಕೆ ಹೋಗಲ್ಲ ಗೊತ್ತಾ? அவனுக்குள்ள ஏதோ ஒன்று செயல்படுகிறது, அது அவனை கொலை செய்யும்படியாய் தூண்டுகிறது. ಅವನು ಒಳಗಡೆ ಏನೋ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಿದೆ, ಅದು ಕೊಲೆ ಮಾಡಬೇಕೆಂಬ ಒಂದು ಆಲೋಚನೆ ಅವನು ಕೊಡ್ತಿದೆ. நாட்கள் போக போக, ದಿನಗಳು ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ, ஏதோ ஒரு சூழ்நிலையில, ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, ஏதோ ஒரு ஊழியக்காரன் மூலமாய், ಯಾವುದೋ ಒಂದು ದೇವ ಸೇವಕರ அதே கொலைக்காரன் பேசி சம்பாஷிக்கக்கூடிய சூழ்நிலை கிடைத்ததென்றால்,
ಅದೇ ಕೊಲೆಕಾರನೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿ ಅವನ ಸಂಭಾಷಣೆ ಮಾಡುವ ಸಮಯ ದೊರೆಯಿತು. ஆண்டோடைய வார்த்தை அவனுக்குள்ளே செல்லும் பொழுது ದೇವರ ವಾಕ್ಯವು ಅವನೊಳಗೆ ಹೋಗುವಾಗ அவனுக்குள்ளே இருக்கிற அந்த கொலைகாரம் எண்ணம் மாறும். ಅವನು ಒಳಗಡೆ ಇರುವಂತಹ ಕೊಲೆಗಾರನ ಆಲೋಚನೆ ಬದಲಾಗುತ್ತೆ. இப்ப இவன் மனசு மாறி நல்லவனாய் மாறின பிறகு ಇವನ ಮನಸ್ಸು ಬದಲಾವಣೆ ಆಗಿ ಒಳ್ಳೆನಾಗಿ ಬದಲಾದಾಗ அவன்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, ಅವನೊಂದು ನೀವು ಕೇಳಿ ನೋಡಿ, நீ எப்படி மாறினா என்று கேட்டு பாருங்க. ನೀನು ಹೇಗೆ ಬದಲಾದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿ ನೋಡಿ. அவன்கிட்ட பதில் இருக்காது. ಅವನ ಹತ್ರ ಬದಲು ಇರೋದಿಲ್ಲ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? இதை மாற்றினது பரிசுத்த ஆவியானவர். ಆದರೆ ಅವನು ಬದಲಾಯಿಸಿದ್ದು இந்த பரிசுத்த ஆவியானவரை நீ பார்க்க முடியாது, ಈ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ, ஆனால் உணர முடியும். ಆದರೆ ಗ್ರಹಿಸಬಹುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் 2019வது வருடம் 2019 ವರ್ಷದಲ್ಲಿ இந்த அக்ரகாரா இருக்குல்ல, அக்ரகாரா தானே, சென்ட்ரல் ஜெயில், ಈ பரப்பன் அக்ரகாரா சென்ட்ரல் ஜெயில ஒரு முறை அங்க ஒரு கைதியை மீட் பண்றதுக்காக சென்றிருந்தேன். ಸೆಂಟ್ರಲ್ ಜೈಲಲ್ಲಿ ಒಬ್ಬ ಖೈದಿಯನ್ನು ಮೀಟ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. அவர் 3 கொலைகளை செய்தவர் தான். ಅವನು ಮೂರು ಕೊಲೆಗಳು ಮಾಡಿದವನೇ. ஆனால் அந்த இடத்துக்குள்ளாக கஷ்டப்பட்டு தான் நான் உள்ளடி சென்றேன். என் கையில எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்பினார்கள். ಆனா ನಾನು ಕಷ್ಟದಿಂದಲೇ ಹೋದೆ. ಯಾಕಂದ್ರೆ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ನಾನೆಲ್ಲ ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಿ ನನ್ನ ಕೆಲಸ. அந்த கொலைகாரனோடு கூட இருந்த 3 ஜனங்களும் இருந்தார்கள். அவனோடு பேசும்படியாய் அந்த குடும்பத்தார் என்னை அழைத்து சென்றார்கள். ಆ ಕೊಲೆಗಾರರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ 3 ಜನ ನನ್ನ ಜೊತೆಲಿ ಇದ್ದರು. ಅವನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. அவனோடு பேச 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 ಅವನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾ அவன் தேம்பி அழ ஆரம்பித்தான். ಅವನು ಬಿಕ್ಕಿಲಿಸಿಕೊಂಡು ಅಳೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ. 9-10 மாதங்கள் கழித்து அவனுடைய சிறைச்சாலை அந்த டைம் முடிச்சு வெளியே ரிலீஸ் ஆகுறாரு. 9-10 ತಿಂಗಳು ಮುಗಿದು ಆ ಸೆರೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಅವನು ಆಚೆ ಬರ್ತಿದ್ದಾನೆ. தன்னுடைய குடும்பத்தை வந்து மீட் பண்றாரு. ಕುಟುಂಬನ ಬಂದು ಸಂಧಿಸಿದ್ದಾನೆ. 3 மாதம் கழித்து 3 ತಿಂಗಳಾದ ನಂತರ எனக்கு ಫೋನ್ பண்ணி கேக்குறாரு, ನನಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಕೇಳಿದ್ರು, உங்களை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு. ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಸಂಧಿಸಬೇಕು. எதற்காக மீட் பண்ணணும்னு கேட்டா, ಯಾವುದಕ್ಕೋ ಸಂಧಿಸಬೇಕು. அவர் சொல்றான், ಅವನು ಹೇಳಿದ, நீங்க வந்து பேசும் பொழுது ನೀವು ಬಂದು ಮಾತಾಡುವಾಗ எனக்குள்ள ஏதோ ஒன்று ஆனது. ನನಗೆ ನನ್ನೊಳಗಡೆ ಏನೋ ಒಂದು ಸಂಭಾಷಣೆ ಉಂಟು. என்னுடைய மனசிலே இருந்ததெல்லாம் வெளியே இருக்கிற ஒருத்தனை டார்கெட் பண்ணி சாகடிக்க வேண்டும் என்று இருந்தது. ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲ ನೋಡುವಾಗ ಆಚೆ ಇರುವಂತ ಒಬ್ಬರನ್ನು ಸಾಯಿಸಬೇಕೆಂಬ ಭಾವನೆಯಿಂದ ಇದ್ದೆ. ஆனால் எப்ப நீங்க பேசிட்டு போனீர்களோ, ಯಾವಾಗ ನೀವು ಮಾತಾಡಿದ್ರು, அதன் பிறகு என்னுடைய மனசுல இருந்த அந்த எண்ணம் மாறி போனது. ಅದಾದ್ಮೇಲೆ ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿದ್ದಂತ ಆ ಒಂದು ದುಷ್ಟಾತ್ಮದ ಕ್ರಿಯೆ, எனக்குள்ள ஒரு ஆசை வந்தது. ನನ್ನೊಳಗೆ ಆಸೆ ಬಂತು, எப்படியாவது இந்த இயேசுவை நானும் ஆராதிக்க வேண்டும், ಹೇಗಾದ್ರೂ ಯೇಸುವನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು, எப்படியாவது இந்த அல்லேலூயா கூட்டத்தை கூட சேர்ந்துறணும்னு ஒரு ஆசை வந்தது. அல்லேலூயா கூட்டದಲ್ಲಿ ನಾನು ಸೇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವನ ಆಸೆ ಬಂತು. அவர் இப்போது கோலார் பகுதி பக்கத்திலே ஒரு சின்ன சபையில இருக்கிறார். அவர் ಈಗ ಕೋಲಾರ ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. எதற்கு சொல்றேன் என்றால், ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, அவனுடைய கடினமான மனசை மாற்றினது இந்த பரிசுத்த ஆவியானவர். ಅವನ ಕಠಿಣವಾದಂತ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿದ್ದು, பேசினது நான் தான், ಮಾತಾಡಿದ್ದು ನಾನೇ, ஆனால் கிரியை அவருடையது. ಅದ ಕ್ರಿಯೆ ಅವರದು. இந்த கிரியையை நீ பார்க்க முடியாது, ಈ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಯಾರು ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ, ஆனால் அது நடப்பதை நீ உணர முடியும். ಆದ್ರೆ ಅದು ನಡೆಯೋದು இந்த மனுஷனுக்குள்ளாக இருந்த கடினத்தன்மையை மாற்றி ஒரு புதிய இருதயமாய் மாற்றினது அந்த பரிசுத்த ஆவியானவர். ಮನುಷ್ಯನಲ್ಲಿರುವಂತ ಕಠಿಣವಾದ ಹೃದಯವನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಒಂದು ನೂತನ ಹೃದಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸೋದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. உன் வாழ்க்கையில உலகத்தின் எல்லா காரியங்கள் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம். ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಇದ್ರೂ ಕೂಡ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ. நீ ஜெபிக்கலாம், பாடலாம், துதிக்கலாம், ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸಬಹುದು, ಆಡಬಹುದು, ನೀನು ಸ್ತುತಿಸಬಹುದು. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே பேசாமல், பரிசுத்த ஆவியுடைய கிரியை உன்னிலே இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில பெரிய கஷ்டம். ನಿನ್ನನ್ನು ಇಲ್ಲದೆ, ನೀನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕ್ರಿಯೆ ನೀನು ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ತುಂಬಾನೇ ಕಷ್ಟ. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அவசியம் என்ன என்பதை நான் சொல்ல போகிறேன். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕಾರ್ಯವು ಅವಶ್ಯಕತೆ ಏನೆಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳ್ಕೋಬೇಕು. முதல்ல பரிசுத்த ஆவியானுடைய அவசியம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், ಈ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕಾರ್ಯವೇನೆಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ, ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு செல்லுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನ ಪರಲೋಕ ಕೊಂಡೊಯ್ಯಲಿಕ್ಕೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. இரண்டாவது, ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அவசியம். ಮನುಷ್ಯನ ಪಾಪವನ್ನು ಮನ್ನಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬೇಕಾಗಿದೆ. நம்முடைய வியாதிகளை சுகமாக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். ನಮಗಿರುವಂತ ರೋಗವನ್ನು ಗುಣಪಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬೇಕಾಗಿದ್ದಾನೆ. ஒரு கட்டப்பட்ட குடும்பத்தை காப்பாற்றி வெளியே கொண்டு வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம். ಕಟ್ಟಪಟ್ಟ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಡಿಸಿ ಅದನ್ನ ಆಚೆ ತಗೊಂಡು ಬರಲಿಕ್ಕೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅವಶ್ಯಕತೆ ಆಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி மாத்திரம் தான் கிரியை செய்ய முடியும்.
ಈ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿ ಮಾತ್ರನೇ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நம்மோடு அவர் பேசுவதற்கு நம்மை உருவாக்குகிறார். ಈ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಾಗ ಅವರೊಂದಿಗೆ ಸಂಭಾಷಣೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮನ್ನು ನೂತನಪಡಿಸುವಂತಾಗಿದೆ. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಈ ಒಂದು ಅನುಭವ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எத்தனை பேர் தனிப்பட்ட ஜெபத்திலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ಎಷ್ಟು ಜನ ನೀವು ಏಕಾಂತ ಪ್ರೇಯರ್ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, தனிப்பட்ட ஜெபத்திலே ஜெபிக்கும் பொழுது, ನೀವು ಏಕಾಂತವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, அந்த ஜெபத்திலே நீ கண்ணீர் விட்டு அழும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ಆ பேசுவார். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನೀವು ಕಣ್ಣೀರನ್ನು ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. என்ன சொல்லுவார் தெரியுமா? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ நீ ಗೊತ್ತಾ? கவலைப்படாத, ನೀನು ಭಯ ಪಡಬೇಡ, நான் உன் கூட இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದೀನಿ. உன் பிரச்சனையை என் மேல வச்சிரு, ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆ ನನ್ನ ಮೇಲೆ ಇಡು. நான் இதை சுமந்து செல்லுகிறேன். ನಾನು ಇದನ್ನ ಹೋರಿ ಹೊತ್ತೀನಿ. உன்னை கம்ஃபோர்ட் பண்ணுவது இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். ಕಂಫರ್ಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಿನ್ನನ್ನು ಅಪ್ಪಿಕೊಳ್ಳೋದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. சில ஜனங்கள் பாருங்க, ரொம்ப கவலைப்பட்டு துக்கப்பட்டு கண்ணீர் விடுவார்கள். ಕೆಲವು ಜನಗಳು ನೋಡಿ ತುಂಬಾ ದುಃಖಪಟ್ಟು ಕಣ್ಣೀರನ್ನು ಬಿಡ್ತಿರ್ತಾರೆ. ஆனால் ஜெபித்து அந்த ஆவியானவர் அவருக்குள்ளே வந்த மாத்திரத்தில் அந்த துக்கம் பாரங்கள் எல்லாம் மறைந்து போகும். ಆದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಡೆಯುವಾಗ ಆ ದೇವರಾತ್ರಿ ಮೂಲಕ ಆ ದುಃಖವೆಲ್ಲ ಬದಲಾಗುತ್ತೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப தனிப்பட்ட ஜெபம் நமக்கு முக்கியம். அந்த பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவது அந்த தனிப்பட்ட ஜெபத்தில் அதிகமாக இடைப்படுவார். ಏಕಾಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ನಮಗೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ಈ ಏಕಾಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮ್ಮೊಳಗೆ ಸಂಭಾಷಣೆ ನಡೆಸೋರಾಗಿದ್ದಾರೆ. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மாம்ச ரீதியாய் வெளிப்படவில்லை, நம்முடைய ஆவியோடு கனெக்ட் ஆகிற தேவன் அவர். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮಾಂಸರಿಕವಾಗಿ ಪ್ರಕಟಿಸುವಂತದಲ್ಲ, ಆತ್ಮದೊಂದಿಗೆ ಸಂಭಾಷಣೆ ಮಾಡೋನಾಗಿದ್ದಾರೆ. இங்கே பாருங்கள், எபேசு பட்டணத்திலே ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ಎಫೆಸ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ பவுல் போய் அங்கே ஜெபிக்கும் பொழுது, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அங்கே செல்லும் பொழுது, ಪೌಲನು ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆನಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸುವಾಗ அங்கே இருக்கிற இயேசுவை அறிந்த பிள்ளைகள், ಅಲ್ಲಿದ್ದಂತ ಯೇಸುವನ್ನ ತಿಳಿದಂತ ಮಕ್ಕಳು, அவர்கள் பரிசுத்தாவினா என்று தெரியாமல் இருக்கிறார்கள். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಏನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದೇ ಅವರಿದ್ದರು. எடுத்து வாசியுங்கள், ಎತ್ತು ಓದಿ, இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள். ಎರಡನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. 19 அப்போஸ்தலர் 19:2. 19:2. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். ஒரு ஆள் கன்னடத்தில் வாசிங்க. ನೀವು ನಂಬಿದಾಗ ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರವನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರೋ ಎಂದು ಅವರನ್ನು ಕೇಳಲು ಅವರು ಅವರಿಗೆ, ಇಲ್ಲ, ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರವು ಉಂಡೆಂಬುದನ್ನೇ ನಾವು ಕೇಳಲಿಲ್ಲ ಎಂದನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பவுல் போய் எபேசு பட்டணத்துக்குள்ளாக போய் பிரசங்கம் செய்யும் பொழுது, ಎಫೆಸರ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಪೌಲನು ಹೋಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ, அங்கிருக்கிற பிள்ளைகள் மேலே கைகளை வைக்கும் பொழுது ಅಲ್ಲಿರುವಂತ ಜನರ ಮೇಲೆ ಕೈ ನೆಡುವಾಗ பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಇಳಿದು ಬಂದನು. ஆனால் இந்த பவுல் அவர்களோடு கேட்கிறாரு, ಆದರೂ ಪೌಲನೊಂದಿಗೆ ಮಾತು ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ, பரிசுத்த ஆவியின் வரங்களை நீங்கள் பெற்றீர்களா என்று கேட்கிறார். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ವರವು ನೀವು ಹೊಂದಿಕೊಂಡ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ. இந்த வார்த்தை யாரோட கேட்கிறார் தெரியுமா? ಈ ಮಾತು ಯಾರೊಂದಿಗೆ ಕೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? புறஜாதி ஜனங்களோட அல்ல, ಅನ್ಯ ಜನರೊಂದಿಗೆ ಅಲ್ಲ, இயேசுவை அறியாத பிள்ளைகளிடத்தில் அல்ல, ಯೇಸುವನ್ನ ತಿಳಿದೇ ಇರುವಂತದ್ದಲ್ಲ, இயேசுவை நன்றாய் அறிந்த பிள்ளைகள் தான், ಯೇಸುವನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಂತವರೇ, நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகள் தான், ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತವರೇ, அவரே தெய்வம் என்று ஆராதித்த பிள்ளைகள் தான், ಅವರೇ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಆರಾಧಿಸುವವರು, அவர்கள் மத்தியிலே இந்த அப்போஸ்தலர் போய் கேட்கிறார். பவுல் ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರು ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಪೌಲ ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ, பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಹೊಂದಿಕೊಂಡ್ರೆ ಎಂಬುದಾಗಿ அவர் சொல்லுகிறார்கள், பரிசுத்த ஆவினா என்னன்னு தெரியல. ಅವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಏನೆಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவர்களாய் வாழுகிற அநேக பிள்ளைகள் பரிசுத்த ஆவி என்றால் என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಕ್ರಿಸ್ತರೆಂಬುದಾಗಿ ಜೀವಿಸುವಂತವರಿಗೆ ಅನೇಕರಿಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಏನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದೇ ಇದ್ದಾರೆ. இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்தார் என்றால், ಈ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನಿನ್ನೊಳಗೆ ಬಂದ್ರೆ அவர் உனக்கு அழகாக சொல்லிக் கொடுப்பார், ಅವರು ನಿನಗೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಡುವಂತ, அழகாக உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ತುಂಬಾ ಅಂದವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಸಂಭಾಷಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஒரு டீச்சர் எப்படி உன் பக்கத்துல இருந்து சொல்லிக் கொடுக்கிறார்கள் அதே போல இருந்து சொல்லிக் கொடுப்பார். ಒಂದು ಟೀಚರ್ ಒಂದು ಹೇಗೆ ನಿಮಗೆ ಸಂಭಾಷಣೆ ಮಾಡ್ತಾರೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಹೇಳಿಕೊಡುವಂತಾರೆ. இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்துட்டார்னா, ಈ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿನ್ನೊಳಗೆ ಬಂದರೆ நாளைக்கு நடப்பதை இன்றைக்கே சொல்லுவார். ನಾಳೆ ನಡೆಯೋದು ಇವತ್ತೇ ಹೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றீர்களா என்று பவுல் கேட்கிறார். ಈ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ವರವನ್ನು ನೀವು ಹೊಂದಿಕೊಂಡ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲನು ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ. அவர்கள் சொல்றாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை,
ಅವ್ರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಹೊಂದಿಕೊಂಡಿಲ್ಲ. அப்பதான் அவர் அடுத்த क्वेश्चन கேக்குறாரு. ಹಾಗೆ ಅವರ ಒಂದು ಉತ್ತರವನ್ನು மூணாவது வசனம் படிங்க. ಮೂರನೇ ವಾಕ್ಯ ಹೋಗಿ. ತೀಜಸ್ಥಾನ ಕೊಂಡಿರಿ ಎಂದು ಕೇಳೋದಕ್ಕೆ ಅವರು ஞானஸ்நானம் எடுத்தீர்களா என்று கேட்கிறான். ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂಡ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ. நல்லாய் புரிந்து கொள்ளுங்கள், ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. பவுல் போது அங்கிருந்த சீஷர்களோடு கேட்கிறான், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லையே. ಪೌಲು ಹೋಗಿ ಅಲ್ಲಿರುವ ಶಿಷ್ಯರನ್ನು ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನೀವು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಹೊಂದಿಕೊಂಡಿಲ್ಲವೇ? இப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீர்களா, எப்படி எடுத்தீர்கள் என்று கேட்கிறான். ನೀವು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂಡ್ರಲ್ಲ, ಅದು ಹೇಗೆ ನೀವು ತಗೊಂಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ. அப்ப எந்த ஞானஸ்நானம் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று கேட்கிறான் என்றால் ಯಾವ ರೀತಿಯಾದ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದಾಗ அங்க ரெண்டு ஞானஸ்நானம் சொல்லப்படுகிறது. ಅಲ್ಲಿ 7 ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಇದೆ. மூன்றாவது வசனத்திலே ஒரு ஞானஸ்நானம் இருக்கிறது. ಮೂರನೇ ಇದರಲ್ಲಿ ಒಂದು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಇದೆ. ஐந்தாவது வசனத்திலே ஒரு ஞானஸ்நானம் இருக்கிறது. 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಇದೆ. நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள், ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೋಬೇಕು ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ. இங்கே பவுல் சொல்லுகிறார், ಪೌಲು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று. ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ಯಾವ ರೀತಿಯ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂಡ್ರಿ? அங்க இருக்கிற சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ಅಲ್ಲಿಂದ ಶಿಷ್ಯರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ಯೋಹಾನನು ಕೊಟ್ಟಂತ ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನ ಹೊಂದಿಕೊಂಡ್ವಿ. இந்த பவுல் அதுக்கு என்ன சொல்கிறார்? 4வது வசனத்தை படியுங்கள். 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಪೌಲ್ ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿ ಕೊಂಡವರಿಗೆ ತೀಜಸ್ನಾನ ಮಾಡಿಸಿ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕಾಗಿ ಜನರಿಗೆ ಹೇಳಿದನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க பவுல் கேட்கிறார், நீங்க எந்த ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னு கேட்கிறார். ನೋಡಿ ಪೌಲ್ ಕೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನೀವು ಯಾವ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂಡ್ರೆ ಎಂಬುದಾಗಿ. ஜனங்கள் அவர்கள் சீஷர்கள் சொல்லுகிறார்கள், யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானத்தை நாங்கள் எடுத்தோம் என்று. ಆ ಶಿಷ್ಯರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಯೋಹಾನ ಸ್ನಾನವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂಡ್ವಿ. அந்த பவுல் சொல்லுகிறார், ಪೌಲ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானம் என்பது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தார். ಯೋಹಾನನು ಕೊಟ್ಟಂತ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸಂಬಂಧಪಟ್ಟ ದೀಕ್ಷಾಸ್ನಾನವೆಂಬುದಾಗಿ. ஆனால் அதே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய ஒரு ஞானஸ்நானம் இருக்கிறது. ಆದರೆ ಪೌಲ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನೀವು ತಗೋಬೇಕಾದ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಒಂದಿದೆ, ಆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಏನು ಎಂಬುದಾಗಿ. அந்த ஞானஸ்நானத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது ಆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂಡುವಾಗ யார் உங்கள் ಮೇಲೆ ಇறங்கಿ ಬರುವಾರಾம்? ಯಾರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರ್ತಾರೆ? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ಮೇಲೆ இறங்கி வருவார். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರ್ತಾರೆ. அததான் சொல்லுகிறார் 5வது வசனத்துல. ಅದೇ 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ஒரு சத்தமா வாசிங்களா? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಕರ್ತವ್ಯ. ಆರು ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಂಡರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ಕೇಳಿಕೊಂಡಾಗ ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இந்த ஞானஸ்நானம் என்பது நாம் கவனமாய் பார்க்க வேண்டிய விஷயம். ಈ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿ ನೋಡಬೇಕಂತ ವಿಷಯ. இங்கே 2 ஞானஸ்நானங்கள் இருக்கிறது. ಇಲ್ಲಿ 2 ವಿಧವಾದ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಉಂಟು. இந்த 2 ஞானஸ்நானத்திலும் 2வது பாருங்க, அவர் சொல்லுகிறார் 5வது வசனத்தில் சொல்லக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்போது ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂಡು ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கணும்? ಯಾವ ನಾಮದಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೋಬೇಕು? எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் வரணும்? ಯಾವ ನಾಮದಲ್ಲಿ? அப்ப பைபிள் சொல்லுது, அதுக்கு முன்னாடியும் ஒரு ஞானஸ்நானம் இருந்திருக்குது. ಬೈಬಲ್ ಹೇಳ್ತಿದೆ, ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದು ಜ್ಞಾನಸ್ನಾನ ಇದೆ. யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானம் இருந்திருக்குது. ಯೋಹಾನನು ಕೊಟ್ಟಂತ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಇದೆ. அந்த ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் அது. ಆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಬೇಕಾದ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் போய் அந்த ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲು ಹೋಗಿ ಆ ಜನಕ್ಕೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಡ್ತಾವ್ರೆ. என்ன நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்கிறான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. எந்த ஞானஸ்நானம் நம்ம எடுக்கணும்? ಯಾವ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ನಾವು ತಗೋಬೇಕು? யார் ಹೆಸರಲ್ಲಿ? ಯಾರ ಹೆಸರಲ್ಲಿ? இயேசுவின் ಹೆಸರಲ್ಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. இந்த இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಳ್ಳುವಾಗ என்ன நடக்கும்? ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? அடுத்த வசனம் வாசிங்க. ಮುಂಚೆ 6வது வசனம் படிங்க. இப்போ 6ನೇ ವಾಕ್ಯ. அல்லாமலும் பவுல்
அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது ஆமென் ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது 6வது வசனம் படிங்க கன்னடத்துல. பவுலನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರವು ಅವರ ಮೇಲೆ ಬಂತು. ಹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದು எப்போ வந்துச்சு? ಇದು ಯಾವಾಗ ಬಂತು? எப்போ வந்துச்சு? என்ன செய்தாங்க? ಏನ್ ಮಾಡಿದ್ರು? பேப்டிசம் எடுத்தாங்க, ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂಡ್ರು. சத்தியத்தின் பிரகாரமாய் வேதம் என்ன சொல்லுகிறதோ இந்த சத்தியத்தின் பிரகாரமாய் அவர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ಸತ್ಯವೇದವು ಏನು ಹೇಳುತ್ತೋ ಈ ಸತ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವರು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க பாருங்க. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಮುಳುಗಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂತಿದ್ದಾರೆ ನೋಡಿ. அந்த ஞானஸ்நானம் பெற்ற பிறகு ಆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂಡ ನಂತರ பவுல் அவர்கள் மேல கொண்டு கையை வைக்கிறான். ಪೌಲ್ ಅವರ ಮೇಲೆ ಕೈ ನಡೆಸಿದ್ದಾರೆ. கை வைத்த மாத்திரத்திலே ಕೈಯನ್ನಿಟ್ಟ ಕೂಡಲೇ பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನವರು ಇಳಿದು ಬಂದರು. அந்த பிள்ளைகள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர்றாரு. ಆ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಇಳಿದು ಬರ್ತಾನೆ. உள்ள வர்ற பரிசுத்த ஆவியானவர் சும்மா இருக்கல, ಉಳ್ಳ ಇರುವಂತ ಅವರೊಳಗೆ ಇರುವಂತ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲ, அவர்களை கண்ட்ரோல் எடுத்து அவருக்குள்ளிருந்து அந்நிய பாஷை என்கிற வரங்களை கொடுக்கிறார். ಅವರನ್ನು ಹತೋಟಿಗೆ ತಗೊಂಡು ಅವರ ಒಳಗಡೆ ಒಂದು ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே எனக்குள்ளே வரும் பொழுது ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನನ್ನೊಳ ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ அவர் புதிய பாஷைகளை கொடுக்கிறார். ಹೊಸ ಭಾಷೆಗಳನ್ನು ಕೊಡುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. புதிய நவமான பாஷைகளை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். ಹೊಸ ನೂತನ ಭಾಷೆಗಳನ್ನು ಕೊಡುವಂತದಾಗಿದ್ದಾರೆ. அது அந்த அந்நிய பாஷை என்பது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு இந்த அந்நிய பாஷையை பேசுகிற பிள்ளைகளை பார்த்தால் பைத்தியமா இருக்கும். ಯೇಸುವನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳದೆ ಅನ್ಯ ಭಾಷೆ ನೋಡುವಾಗ ಅವರಿಗೆ ಹುಚ್ಚು ಎಂಬುದಾಗಿ ಅನ್ಕೊಂತಾರೆ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த அந்நிய பாஷை வரங்களை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளை பார்க்கும் பொழுது பைத்தியமாய் தெரியும். ಅನ್ಯ ಭಾಷೆ ವರವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ ಇರುವಂತವರಿಗೆ ನೋಡುವಾಗ ಅದು ಹುಚ್ಚಿರೆಂಬುದಾಗಿ ಅನ್ಕೊಂತಾರೆ. ஆனால் இது கிடைக்கப்பெறாத ஒரு பெரிய பொக்கிஷம் என்பதை நான் அறிந்து கொள்ள ಆದರೆ ಇದು வேண்டும். ಸಿಗೋದು ನಮಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಬಹುಮಾನ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳ್ಕೋಬೇಕು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது புதிய புதிய பாஷைகளை கொடுக்கிறார். ಆಗ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಾಗ ಹೊಸ ಹೊಸ ಭಾಷೆಗಳನ್ನು ಕೊಡುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಈಗ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, அந்நிய பாஷை வந்துட்டு பெற்றிட்டீங்களா? ಅನ್ಯ ಭಾಷೆ நீங்க பெற்றீங்களா? அபிஷேகம் பெற்றிட்டீங்களா? ಅಭಿಷೇಕ நீங்க பெற்றிட்டீங்களா? கேட்டீங்களா? 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 பக்கத்துல என்ன சொன்னாங்க? பக்கத்துல கேளி. மூணு சொன்னாங்களா? அந்நிய பாஷை என்பது ஆண்டவரோடு பேசுவது. ಅನ್ಯ ಭಾಷೆ ಎಂಬುದು ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಭಾಷಣೆ ಮಾಡುವುದು. உனக்குள்ளே பொங்கி வருகிற அந்நிய பாஷையானது ಇನ್ನು ಒಳಗಡೆ ಉಕ್ಕಿ ಬರುವಂತ ಅನ್ಯ ಭಾಷೆ அது சில ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ಕೆಲವೊಂದು ರಹಸ್ಯಗಳನ್ನು ನಮಗೆ ಪ್ರಕಟಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ஆண்டவருடைய சில அந்நிய பாஷையில அநேக ரகசியங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ದೇವರ ಮೂಲಕವಾಗಿ ಇರುವಂತ ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳ ಪ್ರಕಟಣೆ ನಮಗೆ ಕೊಡುವಂತದಾಗಿದೆ. இந்த அந்நிய பாஷையை சிலர் பாத்தீங்கன்னா சும்மா ஜெபிக்க சொன்னாலே பேசிடுவாங்க கட 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 கடன்னு. ಕೆಲವು ನೋಡಿದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗಲೇ ಮಾತಾಡ್ಬಿಡ್ತಾರೆ ಗಡ ಗಡ. அநேக இடங்களிலே பார்த்திருக்கிறேன், ಅನೇಕ ಜಾಗದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೀನಿ. அந்நிய பாஷை என்பது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது. ಅನ್ಯ ಭಾಷೆ ಎಂಬುದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕ ಕೊಡುವಂತ. அது நமக்குள்ளே வரும் பொழுது அந்த பாஷை வரும். ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ ಮಾತ್ರನೇ ಆ ಭಾಷೆ ಬರುತ್ತೆ. ஆனால் அதுல உஷாரா இருக்கணும். பிசாசு கூட பேசும் நல்லா. ಆದ್ರೆ ನೀವು ಜಾಗೃತರಾಗಿರಿ. ಪಿಶಾಚಿ ಕೂಡ ಮಾತಾಡ್ತಾನೆ. பிசாசு கூட நல்லா பேசும். ಸೈತಾನ್ ಕೂಡ ಮಾತಾಡ್ತಾನೆ. இந்த கொத்தனூர் பகுதியில் ஒரு நாள் மீட்டிங்காக சென்றிருந்த போது, ಈ ಕೊತ್ತೂರು ಭಾಗದಲ್ಲಿ ನಾನು ಮೀಟಿಂಗ್ಗೋಸ್ಕರ ಹೋಗಿರುವಾಗ அந்த மீட்டிங் நடத்திட்டு கடைசியாக சாப்பாடு கொடுத்த வீட்டில் வந்து நாங்கள் போய் சாப்பிடுறதுக்கு போயிருந்தோம். ನಾವು ಮೀಟಿಂಗ್ನ ಮುಗಿಸಿ ಒಬ್ರು ಔತಣಕ್ಕೆ ಕರೆದಿದ್ದು ನಾವು ಆ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದೀವಿ. அது சாப்பாடெல்லாம் முடிச்ச பிறகு ஜெபிப்பதற்காக அவங்க மூத்த மகளை கூட்டு வந்தாங்க. ಊಟ ಎಲ್ಲ ಆದ ಮೇಲೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರ ದೊಡ್ಡ ಮಗಳನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರು. மூத்த மகள் மேலாக கைகளை வைத்தபோது அந்த அம்மா ஸ்டார்டிங்ல பயங்கர அந்நிய பாஷையை பேச ஆரம்பித்தார்கள். ಆ ಹಿರಿಯ ಮಗಳ ಮೇಲೆ ನಾವು ಕೈ ನಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗಲೇ ಭಯಂಕರ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. அந்நிய பாஷைன்னா யாராலையும் பார்க்க முடியாது. நான் பார்த்திராத அந்நிய பாஷையெல்லாம் வந்துச்சு. ಅನ್ಯ ಭಾಷೆ ಯಾರಾದ್ರೂ ನೋಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ನೋಡಿದ್ರಂತ ಅನ್ಯ ಭಾಷೆ ಎಲ್ಲ ಬಂದುಬಿಡ್ತು. ஆவியிலே பார்த்து ஜெபிக்கும் பொழுது, ಆತ್ಮದೊಂದಿಗೆ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, பாரு உள்ளாடி இருந்து ஒரு பெரிய பாம்பின் ஆவி உள்ள இருந்து பேசுது பாரு அப்படின்னு. ನೋಡು ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಒಂದು ಹಾವಿನ ಆತ್ಮವು ಇದರೊಳಗೆ ಮಾತಾಡ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. கர்த்தர் சொன்னார், இந்த பாம்பை வெளியே கூப்பிடு அப்படின்ட்டு. ಕರ್ತರು ಹೇಳಿದ್ರು, ಆ ಹಾವನ್ನು ಆಚೆ ಕರೆ ಎಂಬುದು. வா வெளியேன்னு சொன்னதுதான் உண்டு. ಬಾ ಆಚೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ಉಂಟು. இன்னும் பயங்கரமாய் பேச ஆரம்பித்தது. ಇನ್ನು ಭಯಂಕರವಾಗಿ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ பயங்கர ಆರಂಭಿಸಿತು. பாஷை பேசுது.
ಭಯಂಕರವಾದ ಭಾಷೆ ಮಾತಾಡುತ್ತೆ. இப்ப அந்த பாம்பை கட்டி எரிக்கும் பொழுது ಆ ಹಾವನ್ನು ಕಟ್ಟಿ ಸುಡುವಾಗ அந்த அந்நிய பாஷை அப்படியே நின்று போயிடுச்சு. ಆ ಅನ್ಯ ಭಾಷೆ ಹಾಗೆ ಮಾತಾಡಿ ನಿಂತೋಯ್ತು. இப்ப நான் சொல்றேன், நீ பேசி பார்க்கலாம் அப்படின்னு. ನಾನು ಹೇಳಿದೆ ಮಾತಾಡಿ ನೋಡೋಣ ಎಂಬುದಾಗಿ. பேச்சு வரல, ಮಾತು ಬಂದಿಲ್ಲ. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿ, நமக்குள்ளே யார் வாசம் பண்ணுகிறார் என்பது ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியமாயிருக்கிறது. ನಮ್ಮ ಹೊಲಗಡೆ ಯಾರು ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದು ತುಂಬಾ ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ நம்மை நல்வழிப்படுத்துகிறது. அது ನಮ್ಮನ್ನ ಒಳ್ಳೆ ಹಾದಿಯಲ್ಲಿ ನಡೆಸುವಂತದಾಗಿದೆ. நமக்கு புதிய புதிய காரியங்களை அது கற்றுக் கொடுப்பதாய் ನಮ್ಮ அமைகிறது. ನೂತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿಸುವಂತದಾಗಿದೆ. நம்முடைய பழைய வாழ்க்கையை களைந்து போட்டு புதிய வாழ்க்கையை உருவாக்கி ಹಳೆ ಜೀವನವನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿ ಒಂದು ನೂತನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಸುವಂತದಾಗಿದೆ. இயேசுவின் மேலாக ஒரு நம்பிக்கை வைக்கிற ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை அது வைக்கிறது. ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಇರುವಂತ ನಂಬಿಕೆಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಉದಾಹರಣೆಯಾಗಿದೆ ನಮಗೆ. உன் இருதயத்திலே ஆத்துமாவோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை கொண்டு வருகிறது. ಹೃದಯದೊಂದಿಗೆ ಆತ್ಮದೊಂದಿಗೆ ಸಂಭಾಷಣೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಅನುಭವವನ್ನ ಅದು ನಿನಗೆ ಕೊಂಡು ಬರುತ್ತೆ. இந்த பரிசுத்த ஆவியார் உனக்குள்ளே வந்தார் என்றால், ಈ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನಿನ್ನ ಶರೀರದೊಳಗೆ ಬಂದರೆ எது நல்லது எது கெட்டது என்று சொல்லிக் கொடுப்பார். ಯಾವುದು ಕೆಟ್ಟದು ಯಾವುದು ಒಳ್ಳೆಯದೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೆ. உன்னை யாரும் ஏமாற்ற வேண்டியது அவசியம் இல்லை. ಯಾರು ಯಾಮಾರಿಸೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. உன்னை கரெக்டா எல்லா வழியிலும் நடத்தி நல்வழிப்படுத்துவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் ಎಲ್ಲ போதுமானவர். ಹಾದಿಯಲ್ಲೂ ಸರಿಯಾಗಿ ನಡೆಸಿ ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸೋದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೆ. ஒன்று தெரியுமா? ಒಂದು ಗೊತ್ತಾ? நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமா இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ದೇವರು ವೇಗವಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. அவர் வருகையில கூட பரிசுத்த ஆவியுடைய செயல்பாடு உண்டு. ಅವರ ಬರವಣಿಗೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಸಂಚಲನೆ ಉಂಟು. அவர் வரும் பொழுது தூதர் சேனைகளோடு ஆகாய மண்டலத்திலே வருவார். ಅವರು ಬರುವಾಗ ದೂತರ ಸೈನ್ಯನ ಒಂದಿಗೆ ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬರ್ತಾರೆ. அவருடைய வருகையிலும் பரிசுத்த ஆவியுடைய செயல்பாடு அங்கே இருக்கிறது. ಅವರ ಬರವಣಿಗೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕ್ರಿಯೆಗಳು ನಡೆದಾಗಿದೆ. அவர் எப்படி கிரியை செய்கிறார் தெரியுமா? நம்முடைய வருகையிலே ಹೇಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ಅವ್ರ ಬರವಣಿಗೆಯಲ್ಲಿ நாமெல்லாம் கடைசி காலத்துல இருக்கிறோம். ನಾವೆಲ್ಲ ಕಡೆಯ ದಿನದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. எந்த நேரத்தில் வேணாலும் இயேசு வரலாம். ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೆ ಯೇಸು ಬರಬಹುದು. யாரும் அதை ಪ್ರೆಡಿಕ್ಟ್ பண்ண முடியாது. எந்த நேரத்திலும் அவர் வர முடியும். ಯಾರು ತಡೆಯೋಕೆ ಆಗಲ್ಲ. ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಆದ್ರೂ ಬರಬಹುದು. எத்தனை பேர் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? ಎಷ್ಟು ನಾವು ಆಯತ್ತವಾಗಿದ್ದೇವೆ. உன் குடும்பத்தையும் உன்னையும் நீ ஆயத்தப்படுத்துவதற்கு காலம் தாழ்த்தாதே. ನಿನ್ನನ್ನು ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಆಯತ್ತಪಡಿಸಲಿಕ್ಕೆ ನೀನು ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಬೇಡ. எவ்வளவு சீக்கிரமாய் நீயும் உன் குடும்பத்தையும் உன் அயலான் பிள்ளைகளையும் நீ ஆயத்தப்படுத்த முடியுமோ ஆயத்தப்படுத்துங்கள். ಎಷ್ಟು ವೇಗವಾಗಿ ನೀನು ನಿನ್ನ ಕುಟುಂಬವು ನಿನ್ನ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಆಯತ್ತವಾಗ್ತೀರೋ. ஏனென்றால் இயேசு சீக்கிரமாய் வர வேண்டும் என்று அவர் இருக்கிறார். ಯೇಸು ವೇಗವಾಗಿ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರಿದ್ದಾರೆ. அவர் வரும் பொழுது, ಅವರು ಬರುವಾಗ ஆவியானவர் என்ன செய்வாரான்னு தெரியுமா? ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? படிங்கள 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧಿಕಾರ 16வது வசனம் படிங்க. 14ನೇ ವಾಕ್ಯ 16 17 ரெண்டையும் படிங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த 17வது வசனத்தை மட்டும் கன்னடத்தில் ஒரு ஆள் வாசிங்க. ஹல்லேலூயா. அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, மேகத்தோடு, மேகத்தின் மேலாக. கன்னடத்தில் மாத்துது மேகದ ಹೊಂದಿಗೆ. அது கன்னடத்தில் என்ன போட்டிருக்கு? மேக வாகனவாகி. மேகದ ವಾಹನವಾಗಿ. இந்த மேக வாகனம் யார் தெரியுமா? ಈ ಮೇಘ ವಾಹನ ಯಾರು ಗೊತ್ತಾ? ஹல்லேலூயா. இந்த மேக வாகனம் சொல்றது பரிசுத்த ஆவியானவர். ಈ ಮೇಘ ವಾಹನ ಎಂಬುದು ಹೇಳುವನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. கடைசி காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவார். ಕಡೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. அவருடைய பிள்ளைகளை எல்லாம் சேர்த்து அவரோடு கொண்டு செல்வதற்காக ஆயத்தப்படுத்துவார். ಅವರ ಮಕ್ಕಳೆಲ್ಲರೂ ಸೇರಿಸಿ ಅವರೊಂದಿಗೆ ಕೊಂಡೊಯ್ಯಲು ಆಯತ್ತ ಮಾಡ್ತಾರೆ. இந்த பிள்ளைகளை அழைத்து செல்கிற அந்த பணியில இருப்பது இந்த பரிசுத்த ஆவியானவர். ಈ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಂಡೊಯ್ಯೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿರುವಂತದ್ದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. இந்த பரிசுத்த ஆவியானவர் செயல்பட வேண்டும் என்றால் எந்த வழிகளையும் அவர் கையில் எடுப்பார்.
ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ನಡಿಬೇಕಂತಂದ್ರು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆದ್ರೂ ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿ ತಗೋತಾರೆ. ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மகளையோ ஒரு மகனையோ காப்பாற்ற வேண்டும் என்றால் எந்த ரூபத்தையும் அவர் கையில் எடுப்பார். ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಒಂದು ಮಗನನ್ನ ಕಾಪಾಡಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಯಾವ ರೂಪದಲ್ಲಿ ಬೇಕಾದರೂ ಅವರು ಬರ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆனால் நீ பரிசுத்த உள்ள தெய்வத்தை பெற்றிருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும். ಆದರೆ ನೀನು ಪರಿಶುದ್ಧ ಹೊಂದಿರೋ ದೇವರನ್ನ ನೀನು ಹೊಂದಿರೋರು ಆಗಿರಬೇಕು. நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தா என்றால், ನೀನು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಹೊಂದಿಕೊಂಡಿರುವುದಾದ್ರೆ உன்னை காப்பாற்றுவதற்காக அவர் எந்த ரூபத்திலும் எந்த நேரத்திலும் வருவார். ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡೋದಕ್ಕಾಗಿ ಯಾವ ರೂಪದಲ್ಲಾದರೂ ಅವರು ಬರ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அதான் நான் சொன்ன முதல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் உன்னோடு கூட இருந்தால் போதும். ಅದೇ ನಾನು ಆರಂಭದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಒಬ್ಬರು ನಿನ್ನ ಜೊತೆಲಿದ್ರೆ இந்த ಸಾಕು. உலகத்தில் நீ கேட்கிற அத்தனையும் அவராலே கொண்டு வந்து நிறுத்த முடியும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀನು ಕೇಳುವಂತದ್ದು ಎಲ್ಲವನ್ನು ಅವರನ್ನು ಕೊಂಡು ಬಂದು ಕೊಡುವಂತದಾಗ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே நீங்கள் கேட்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்க வேண்டும். ನಿನ್ನ ಏಕಾಂತವಾದ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಬೇಕು, ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವು ನನಗೆ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ. ஏனென்றால் இந்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்துட்டாருன்னா, ಯಾಕಂದ್ರೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮ ನಿನ್ನೊಳಗೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ உனக்குள்ளே மாற்றம் உண்டாகும், ನಿನ್ನೊಳಗೆ ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗತ್ತೆ. சில பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ಕೆಲವು ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿದ್ರೆ 10 வருஷம் விசுவாசியா இருக்கும், 10 ವರ್ಷಗಳು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರ್ತಾರೆ, 20 வருஷம் விசுவாசியா இருக்கும், 20 ವರ್ಷ இயேசுவுக்குள்ள வந்த பிறகும் ಯೇಸು ಒಂದು ಬಂದ ನಂತರ ಕೂಡ ஆனால் அந்த கெட்ட வார்த்தை போகாது, ಆದ್ರೆ ಕೆಟ್ಟ ಮಾತು ಹೋಗೋದಿಲ್ಲ, இந்த கோல் சொல்றது போகாது, குறை சொல்றது போகாது, ಕೊತ್ತೆ ಹೇಳೋದು ಹೋಗೋದಿಲ್ಲ, வேறொரு பத்தி சொல்றது போகாது, ಬೇರೆಯವರ ಬಗ್ಗೆ ನಿಂದಿಸೋದು ಹೋಗೋದಿಲ್ಲ. இந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் மாறாமலே உட்கார்ந்து இருக்கும். ಈ ರೀತಿಯಾದ ಸ್ವಭಾವ ಬದಲಾಗದೇ ಇರುತ್ತೆ. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்துட்டாருன்னா, ಆದ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿನ್ನೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ್ರೆ இந்த குணம் உனக்குள்ளே மாற வேண்டும். ಈ ಸ್ವಭಾವ ನಿನ್ನಲ್ಲಿ ಬದಲಾಗುತ್ತೆ. பழைய சுபாவங்கள் உன்னை விட்டு மாற வேண்டும். ಈ ಹಳೆ ಸ್ವಭಾವ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಬದಲಾಗಬೇಕು. பக்கத்துல இருக்கிறவங்க பத்தி கேளுங்க, கைபிடிச்சு, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೇಳಿ ಕೈ ಹಿಡಿದು, சிஸ்டர் பிரதர் உங்க உங்க பழைய சுபாவம் மாறிச்சான்னு கேளுங்க. உங்க பழைய ಸ್ವಭಾವ மாறிச்சா? உங்க பழைய சுபாவம் மாறிச்சான்னு உங்க கேளுங்க. பழைய ಸ್ವಭಾವ மாறிச்சா? மாறிச்சலம் சிரிச்சிட்டே கேளுங்க, பரவாயில்ல. ನಿನ್ನ ನಗನಗ್ತಾ ಹೇಳಿ, ನಿನ್ನ ಹಳೆ ಸ್ವಭಾವ ಬದಲಾಯ್ತಾ? உங்களை யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, சிரிச்சிட்டே கேளுங்க. ನಗತಾ ಹೇಳಿ, ಯಾರು ನಿಮ್ಗೆ ಏನು ಹೇಳಲ್ಲ. நீங்க அவங்க முகத்தை பார்த்து கேட்கும்போது, ನೀನು ಅವ್ರ ಮುಖ ನೋಡಿ ಹೇಳುವಾಗ அவங்களுக்கு அப்படியே குத்தம் பாருங்க, ಅವ್ರ ಹಾಗೆ ಚುಚ್ಚತ್ತೆ ನೋಡಿ. அவங்க மைண்ட்ல என்ன தெரியுமா போகும்? ಅವರ ಆಲೋಚನೆ ಏನಂತ ಹೋಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ? போன வாரத்துல ஒருத்தரை பத்தி சொன்னாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வரும். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಒಬ್ಬರ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ನಲ್ಲ, ಅದೆಲ್ಲ ಬರುತ್ತೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பினாய் என்பதற்கு இதுதான் அடையாளம். ನೀನು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಹೊಂದಿಕೊಂಡು ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಇದೇ ಉದಾಹರಣೆಯಾಗಿದೆ. உனக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்கிறார் என்பதற்கு உனக்குள்ள ஒரு மாற்றத்தை பார்க்க வேண்டும். ನಿನ್ನ ಒಳಗಡೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ನಿನ್ನೊಂದು ಕ್ರಿಯೆಯನ್ನು ನೋಡಬೇಕು. நீ கிறிஸ்தவனாய் மாறுவதனாலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. ಕ್ರಿಸ್ತನಾಗಿ ಬದಲಾಗೋದು ಯಾವ ಪ್ರಯೋಜನನೂ ಇಲ್ಲ. நீ கழுத்துல செயின்ல வந்து சிலுவை போட்டுக்கிறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ಕತ್ತಲ್ಲಿ ಚೈನ್ ಹಾಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ಸಿಲುವೆ ಹಾಕೊಳ್ಳೋದು ಯಾವ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ವೈಟ್ ಅಂಡ್ ವೈಟ್ ಡ್ರೆಸ್ போட்டுக்கிறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ಬಿಳಿ ಅಂಗಿ ಹಾಕೊಳ್ಳೋದ್ರಿಂದ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. நீ எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு அதே பழைய மனுஷனை நீ விடாமல் இருந்தாய் என்றால் இன்னும் நீ இயேசுவுக்குள்ளே வரவில்லை. ಎಲ್ಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಆದರೆ ಹಳೆ ಮನಸ್ಸನ್ನು ಬಿಡದೇ ಇದ್ರೆ ಇನ್ನೂ ನೀನು ಯೇಸುವಿಗೆ ನಿಜವಾಗಿ ಬಂದಿಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வர வேண்டும். ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿನ್ನಲ್ಲಿ ಬರಬೇಕು. அவர் வந்தார் என்றால் சகலத்தையும் அவர் மாற்றுவதற்கு போதுமானவர். ಸಕಲವನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு போதுமானவர். ಎಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்வது அது ஒரு பவர் ஆஃப் தி ஹார்ட். ಈ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೆಂಬುದಾಗಿ ಹೇಳೋದು ಒಂದು ಪವರ್ ಆಗಿದೆ. பவர், வல்லமை, ಒಂದು ಮಹಿಮೆ ಆಗಿದೆ. ஒரு வல்லமை தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். ಆ ಮಹಿಮೆನೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க நம்முடைய சபையில ஜெபிக்கும் பொழுது? ಎಷ್ಟು ಜನ ಗಮನಿಸಿದ್ರೆ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, நம்முடைய சபையில ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ தினம் தினம் அந்த சாசிகளை எல்லாம் துரத்திக்கிட்டு இருக்கிறோம். ದಿನ ಏನಂತ ದುರಾತ್ಮನ ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. இந்த பிசாசுகளை துரத்தும் பொழுது ಈ ದುರಾತ್ಮ அங்கே ஒரு வல்லமை செயல்படுகிறது. ಅಲ್ಲೊಂದು ಮಹಿಮೆ ಪ್ರಕಟಿಸಲ್ಪಡುತ್ತಿದೆ. அது என்னிருந்து அல்ல, ಅದು ನನ್ನಿಂದ ಅಲ್ಲ, அது பரிசுத்தாத்மா இல்லது, ಅದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮದಿಂದ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒண்ணுமே கிடையாது, ನಾನೇನು ಇಲ್ಲ, நான் ஜீரோ, ನಾನು ಶೂನ್ಯವಾಗಿದ್ದೀನಿ. ஆனால் அவருடைய வல்லமை அபிஷேகம் நம்மில இருப்பதினாலே அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ಅವರ ಮಹಿಮೆ ಅಭಿಷೇಕ ನನ್ನ ಮೇಲೆ ಇರೋದ್ರಿಂದಲೇ ಅದು ಕಾರ್ಯ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. அந்த அபிஷேகம் உனக்குள்ளே வந்துருச்சுன்னா, ಆ ಅಭಿಷೇಕ ನಿನ್ನಡೆ ಬಂದರೆ எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உன்னை தலை வந்து கர்த்தர் தூக்கி வைக்க முடியாது செய்வார். ಎಲ್ಲರ ಜನರ ಮುಂದೆ ನಿನ್ನ ತಲೆ ಎತ್ತಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. அது ஒரு வல்லமை, அது ಅದೊಂದು அது ஒரு அத்தாரிட்டி,
ಅದೊಂದು ಅಥಾರಿಟಿ ಆಗಿದೆ. அந்த அபிஷேகம் என்பது ஒரு அத்தாரிட்டி. ಆ ಅಭಿಷೇಕ ಎಂಬುದು ಒಂದು ಮಹಿಮೆ ಆಗಿದೆ. ஸ்பிரிச்சுவல் ஆய் வரக்கூடிய எத்தனை போர்களையும் சந்திப்பதற்கு இந்த அத்தாரிட்டி அது கொடுப்பது. ಆತ್ಮಿಕವಾಗಿ ಆತ್ಮಿಕ ವಿರೋಧವಾಗಿ ಬರುವಂತ ಏನೇ ಹೋರಾಟ ಇದ್ರೂ ಕೂಡ ಜಯಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತವಾಗಿದೆ. வேதத்திலே எலியா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಏಲೆ ಎಂಬುದ ಮನುಷ್ಯನಿದ್ದಾನೆ. இந்த மனுஷன் எப்படி அவனுடைய கடைசி காலம் இருந்தது தெரியுமா? ಹೇಗೆ ಅವನ ಕಡೆ ದಿನದಲ್ಲಿದ್ದ ಗೊತ್ತಾ? அவன் எப்படி கடைசி காலம் இருந்தது? ಹೇಗೆ ಅವನ ಕಡೆ ದಿನ ಹೇಗಿತ್ತು ಹೇಳಿ? அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ಅವನು ಎತ್ತಲ್ಪಟ್ಟನೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಿದೆ. 2 ராஜாக்களின் புத்தகம் 2 ಅರಸುಗಳು வாசிங்க அந்த வசனத்தை. 2 ராஜாக்கள் 2:10 நினைக்கிறேன். 2:10 2 ராஜாக்கள் 11 எடுங்க. 2:11 ಅವರು ಮಾತಾಡುತ್ತಾ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಅಗ್ನಿಮಯವಾದ ರಥ ನಡುವೆ ಬಂದು ಅವರನ್ನು ವಿಂಗಡಿಸಿದರು. ಏಲಿಯನ್ನು ಸುಳಿಗಾಳಿಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದರು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த எலியா என்பவன் அவன் சுழல் காட்டிலே எடுத்துக்கொள்ளப்பட்டவன். அவன் மரிக்கவில்லை. அவன் சுற்று காலை மூலக்கವಾಗಿ ಎತ್ತಲ್ಪಟ್ಟವನು. எலியா மரிக்கவில்லை. ஏலியா ಸತ್ತಿಲ್ಲ. அவன் சுழல் காட்டிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். ಅವನು ಸುಂಟ್ರ ಗಾಳಿಯಲ್ಲಿ ಎತ್ತಲ್ಪಟ್ಟನು. அவனை எடுத்துக்கொள்ளப்பட்டது சுழல் காற்று தான். அவன் ಎತ್ತುಕೊಂಡು ಸುಂಟ್ರ ಗಾಳಿ ಮಾತ್ರನೇ. ஆனால் அந்த சுழல் காற்று பரிசுத்த ஆவியானவர். ಆದರೆ ಆ ಸುಂಟ್ರ ಗಾಳಿ ಪರಿಶುದ್ಧ. அதுதான் நான் சொன்னேன். ಅದೇ ನಾನು ಹೇಳಿದೆ. பரிசுத்த ஆவியானவர் செயல்பட வேண்டும் என்றால் எந்த ரூபத்தையும் எடுப்பார் அவர். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಯಾವ ರೂಪದಲ್ಲಿ ಆದರೂ ಬರ್ತಾರೆ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மோசேக்கு தரிசனமாகும்போது சீனாய் மலை மேல எப்படி இறங்கி வந்தாரு? சீனாய் ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಮೋಸೆಗೆ ದರ್ಶನವಾಗುವಾಗ ಹೇಗೆ ಬಂದರು? எப்படி வந்தாரு? ಹೇಗೆ ಬಂದರು? ஒரு அக்னியை போல இறங்கி வந்தார். அக்னியாகி இழுது ಬಂದರು. ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வர வேண்டும் என்றால் எந்த ரூபத்தையும் எடுப்பார். ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಬರಬೇಕಾದ್ರೆ ಯಾವ ರೂಪದಲ್ಲಾದರೂ ಪ್ರವೇಶಿಸುತ್ತಾರೆ. இது எலியாவை எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சுழல் காற்றும் இந்த பரிசுத்த ஆவியானவர். ಎಲಿಯಾವನ್ನು ತಗೊಂಡು ಹೋಗದಂತದ್ದು ಸುಂಟ್ರ ಗಾಳಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் ಈ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು அவருக்கு ஒரு சாயல் இருக்கிறது. அவர் ಒಂದು ರೂಪ ಉಂಟು. சாயல் இருக்கிறது. ಆ ರೂಪ ಉಂಟು. வேதம் சொல்லுகிறது. வேதம் ಹೇಳ್ತಿದೆ ஆவியானவருடைய சாயலிலே அவர் மனுஷனை உருவாக்கினார் என்று. ದೇವರ ஆவியானவருடைய சாயலிலே மனுஷனை உருவாக்கினார் என்று. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ರೂಪದಿಂದ ಮನುಷ್ಯನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದೆಂಬುದಾಗಿ. அப்ப நம்முடைய சாயல் யாருடைய சாயலா இருக்கணும்? ನಮ್ಮ ರೂಪವು ಯಾರ ರೂಪವಾಗಿದೆ? யாருடைய சாயலா இருக்கணும்? ಯಾರ ರೂಪವಾಗಿದೆ? இயேசுவின் சாயலா இருக்கணும். பக்கத்துல கேளுங்க, நீங்க அந்த சாயல்ல இருக்கீங்களான்னு கேளுங்க. பக்கத்துல கேள்வி ನೀವು ಆ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ. உங்க வாயிலிருந்தே வரட்டும். ಯಾವ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? பக்கத்துல கேளுங்க, நீங்க எந்த சாயல்ல உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேளுங்க. ನೀವು ಯಾವ ಒಂದು ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಕೂತಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಿದೆ, அவருடைய சாயலிலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. ಅವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ನಾನು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟೆ. அன்பு தேவ சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் எந்த சாயலிலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? ನೀವು ಯಾರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಕೂತಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. என்ன சாயல்ல உட்கார்ந்து இருக்கீங்க? ಯಾವ ರೂಪದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? அவர் நமக்குள்ளே ஒரு சாயலை வைத்திருக்கிறார். ಅವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ರೂಪ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த சாயல் இந்த உலகத்துக்குரிய சாயல் அல்ல. ಆ ಸ್ವರೂಪವು ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಸ್ವರೂಪವಲ್ಲ. அது பரலோகத்துக்குரிய சாயல். ಅದು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ರೂಪವಾಗಿದೆ. நாமெல்லாம் இந்த உலகத்துக்குரிய பிள்ளைகள் அல்ல. ನಾವೆಲ್ಲ ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ. யாருக்குரிய பிள்ளைகள்? ಯಾರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು? யாருக்குரிய பிள்ளைகள்? ಯಾರ ಮಕ್ಕಳು? பரலோகத்துக்கு உரிய பிள்ளைகள் நாம். ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಬಾಧ್ಯಸ್ಥರಾಗಿದ್ದೀವಿ. நமக்குள்ள என்ன சாயங்கள் இருக்கிறது? ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ರೂಪವಿದೆ? ஹல்லேலூயா. என்ன சாயல் இருக்கிறது? ಯಾವ ರೂಪ ಉಂಟು? நம்ம என்ன சாயலை வெளிப்படுத்தணும்? ನಾವು ಯಾವ ರೂಪದಲ್ಲಿ ಪ್ರಕಟಿಸಲ್ಪಡಬೇಕು? என்ன சாயல் வெளிப்படுத்தணும்? ಯಾವ ರೂಪದಲ್ಲಿ? இன்றிலிருந்து வெளிப்படுத்துவீங்களா? ಇಂದಿನಿಂದ ಪ್ರಕಟಿಸ್ತೀರಾ? ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. ನೀವು ಒಂದು ತೀರ್ಮಾನ ತಗೋಬೇಕು. பரிசுத்த ஆவியானவரை முதலாவது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಮೊದಲನೇದಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. முதலாவது நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೋಬೇಕು. அப்புறம் பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ಆಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. மூன்றாவது அவருடைய சாயலிலே நீங்கள் வாழ வேண்டும். ಮೂರನೇದು ಅವರ ರೂಪದಲ್ಲಿ ನೀವು ಜೀವಿಸಬೇಕು. இந்த மூன்றை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால், ಈ ಮೂರು ನೀವು ಹೊಂದಿಕೊಂಡ್ರೆ பரலோக ராஜ்யத்துக்கு டிக்கெட் உங்களுக்கு ஓகே. ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಟಿಕೆಟ್ ಬುಕಿಂಗ್ ಓಕೆ.
இந்த கடைசி காலத்திலே நிறைய போதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. ಈ ಕಡೆಯ ದಿನದಲ್ಲಿ ಅನೇಕ ಬೋಧನೆಗಳು ಬರ್ತಿವೆ. அநேக துர்ச்சமான போதனைகள் வந்து ಅನೇಕ கொண்டிருக்கிறது. ದುಷ್ಟ ಬೋಧನೆಗಳು ಬರ್ತಿವೆ. அநேக சபைகளிலே, பெங்களூர் பட்டணத்திலே அநேக சபைகளிலே நீ என்ன பாவம் செய்தாலும் பரவாயில்லை, பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லக்கூடிய சபை இருக்கிறது. ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ನೀ ಯಾವ ಪಾಪ ಮಾಡಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ, ನೀನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ತಿ ಎಂಬುದು ಹೇಳುವಂತ ಸಭೆಗಳುಂಟು. நமக்காக இயேசு சிலுவையில எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டாரு, எல்லா ரத்தத்தையும் சிந்திட்டாரு, நீ என்ன பாவம் செய்துக்கோன்னு சொல்லக்கூடிய சபைகள் இருக்கிறது. ನಮಗೋಸ್ಕರ ಕಲ್ವಾರ ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಎಲ್ಲ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಎಲ್ಲ ಪಾಪವನ್ನು ಜಯಿಸಿಬಿಟ್ರು, ನೀನೇನು ಪಾಪ ಬೇಕಾದರೂ ಮಾಡಕ ಎಂಬುದಾಗಿ ಸಭೆಗೆ ಹೇಳುವಂಥದ್ದಿದೆ. அன்பு தேவச்சனமே, நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. கடைசி காலத்திலே கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ಈ ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಕರ್ತನು ನಿನಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சத்தியம் என்ன என்பதை அறிந்து நீ செயல்பட வேண்டும். ಸತ್ಯವು ಏನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದು ನೀನು ಜೀವಿಸಬೇಕು. ஒரு மனுஷனாய் பிறந்தாய் என்றால் முதலாவது ஜலத்தினாலே, இரண்டாவது ஆவினாலே, அக்னியினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ಮನುಷ್ಯನಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಜಲದಿಂದ, ಆತ್ಮದಿಂದ, ಅಗ್ನಿಯಿಂದ ಹುಟ್ಟಬೇಕಾಗಿದೆ. மூன்றாவது தேவனுடைய சாயல் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ಮೂರನೇ ದೇವರ ಸ್ವರೂಪ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஒரு மனுஷனுக்குள்ளே தேவ சாயல் வரும் பொழுது, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ದೇವರ ಸ್ವರೂಪ ಬರುವಾಗ அவன் அவருடைய குணங்களை இவனுடைய சாயலிலே வெளிப்படுத்த முடியும். ಅವನು ಅವನ ಗುಣಗಳಲ್ಲಿ ಇವರ ರೂಪವಾಗಿ ಪ್ರಕಟಿಸಲ್ಪಡುತ್ತೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுடைய ஒவ்வொரு நாட்கள் வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீர்கள். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವನದೊಳಗೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಹೋರಾಡ್ತಿದ್ದೀರಾ. உங்கள் கையினால செய்யக்கூடிய அநேக உதவிகள் இருக்கும், ஆனாலும் உதவிக்காக வரும் பொழுது நீங்கள் உதவி செய்யாமல் விடுவீர்கள். ನಿಮ್ಮ ಕೈಯಿಂದ ಅನೇಕ ಸಹಾಯ ಮಾಡಲು ನೀವು ಬಯಸಿರ್ತೀರಾ, ಆದರೆ ಮಾಡೋ ಸಮಯ ಬಂದಾಗ ಅದನ್ನು ನೀವು ಮಾಡದೆ ಕಷ್ಟಪಡ್ತೀರಾ. இங்க யாருடைய சாயலை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள்? ನೀವು ಯಾರ ರೂಪವನ್ನು ನೀವು ಪ್ರಕಟಿಸಲ್ಪಡ್ತೀರಾ? இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மையானால் அவருடைய சாயலை நீ வெளிப்படுத்த வேண்டும். ಯೇಸುವನ್ನ ನೀವು ಅಂಗೀಕರಿಸ ನಿಜವಾಗಿದ್ದಾದರೆ ಅವರ ಸ್ವರೂಪವನ್ನು ನೀನು ಪ್ರಕಟಿಸಲ್ಪಡಬೇಕು. சிலருடைய குடும்பத்திலே பார்த்தீர்கள் என்றால், ಕೆಲವೊಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೋಡಿದರೆ யாராவது ஒருவர் கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லிட்டாலே போதும், கோபத்துல சொல்லிட்டாங்களே போதும், ಯಾರಾದರೂ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಕೋಪದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ, ಮಾತಾಡಿದ್ರೆ ಸಾಕು, அந்த வார்த்தையை நம்ம அக்செப்ட் பண்றதுக்கே முடியாது. ಆ ಮಾತನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அதுக்கு உடனே 1000 வார்த்தைகள் நம்மிடமிருந்து வரும். ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ 1000 ಮಾತುಗಳು ನಮ್ಮಿಂದ ಬರ್ತವೆ. இது நீ யாரை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள்? ಇದು ಯಾರನ್ನು ನೀವು ಪ್ರಕಟಿಸಿದ್ದೀರಾ? புருஷன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டானா போதும், ಗಂಡ ಏನಾದೊಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕು, மனைவி கிட்ட இருந்து 10 வார்த்தை வெளியே வரும். ಎಂತಿಂದ 10 ರಂಪುಗಳು ಆಚೆ ಬರ್ತವೆ. சொன்னோன்னு எல்லாரும் சிரிக்கிறீங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு போல இருக்குது. ಇದು ಹೀಗೆ ನಡೀತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅನಿಸುತ್ತೆ. புருஷன் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அதை முதல்ல யோசிக்கணும், அது எதனால சொல்றாங்கன்னு கேட்கணும். ನಿಮ್ಮ ಯಜಮಾನರು ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನು ಹೇಗೆ ಹೇಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಚಿಂತಿಸಬೇಕು. ஏதோ ஒரு காரியம் இருக்கிறதில்ல என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಚಿಂತಿಸಬೇಕು. நீங்கள் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை, ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಬರುವಂತ ಒಂದು ಮಾತು, அந்த வார்த்தைக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ಆ ಮಾತಿಗೆ ನೀವು ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಿದೆ. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துவது ஈஸியான காரியம் அல்ல. ದೇವರ ಸ್ವರೂಪವನ್ನು ಪ್ರಕಟಿಸುವುದು ಸುಲಭವಾದ ಕಾರ್ಯವಲ್ಲ. நீ ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து எழும்பிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எத்தனையோ காரியங்களை செய்து வருகிறீர்கள். ನೀನು ಬೆಳಗಿನ ಎದ್ದು ರಾತ್ರಿ ಮಲಗುವ ತನಕ ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿ ಬರ್ತಿದ್ದೀಯ. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று, ಯಾವ ರೀತಿಯಾದ ಜೀವನ ನೀವು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது என்பதை யோசித்து ಯೇಸುವನ್ನು பாருங்கள். ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಹೇಗೆ ಬದಲಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்களுடைய இருதயம் எப்படியெல்லாமோ இருந்தது. ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವ ಮುಂಚೆ ನೀವು ಹೇಗೆಲ್ಲ ಇದ್ರಿ. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டாய் என்றால், ಆದರೆ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ ಮೇಲೆ நீ அவரை வெளிப்படுத்துகிறவளாய் மாற வேண்டும். ಅವರನ್ನ ಪ್ರಕಟಿಸಲುವಾಗಿ ನೀವು ಬದಲಾಗ, அவரை வெளிப்படுத்துகிறவளாய் மாற வேண்டும். ಅವರನ್ನ ಪ್ರಕಟಿಸುವರಾಗಿ ನೀವು ಬದಲಾಗಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு ஒரு தீர்மானம் நம்ம எடுக்க போகிறோம். ಇವತ್ತೊಂದು ತೀರ್ಮಾನ ತಗೋಬೇಕು. ஆண்டவரே, ದೇವರೇ, என்னுடைய சாட்சியை பார்த்து என் குடும்பம் மாற வேண்டும். ನನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನೋಡಿ ನನ್ನ ಕುಟುಂಬ ಬದಲಾಗಬೇಕು. என்னுடைய சாட்சியை பார்த்து ನನ್ನ ಸಾಕ್ಷ್ಯ ನೋಡಿ என் பிள்ளைகள் மாற வேண்டும். ನನ್ನ ಮಕ್ಕಳು ಬದಲಾಗಬೇಕು. என் புருஷன் மாற வேண்டும். ನನ್ನ ಗಂಡ ಬದಲಾಗಬೇಕು. நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ನೀವು ಒಂದು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ, உங்க வீட்டுக்குள்ள ஒரே ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் கூட போதும். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರೇ ಒಬ್ಬರು ರಕ್ಷಣೆ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ಸಾಕು. உன்னுடைய சாட்சியை பார்த்து அத்தனை குடும்பத்தில் உள்ள ஜனங்களையும் கர்த்தர் ரட்சிப்பார். ನಿನ್ನ ಸಾಕ್ಷಿ ನೋಡಿ ಅಷ್ಟು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಬದಲಾಗ್ತಾರೆ. அவர்கள் எவ்வளவுதான் திட்டுனாலும் நீங்கள் பொறுமையா இருந்து பாருங்க. ಅವ್ರೇನೇ
ಬೈದ್ರು ಕೂಡ ನೀವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದು ನೋಡಿ. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் அநேக நெருக்கம் போராட்டங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು ಇಕ್ಕಟ್ಟು ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಿದೆ. அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் அவருடைய சாட்சியை நீங்கள் காத்துக்கொள்வீர்கள் என்றால் ಇಕ್ಕಟ್ಟಿನ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಕೂಡ ನೀವು ಆ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡ್ರೆ தேவ சாயலை நீ வெளிப்படுத்த முடியும். ದೇವರ ಸ್ವರೂಪವನ್ನು ಪ್ರಕಟಿಸಲ್ಪಡುತ್ತಾ. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவச்சனமே, ಈ ಮಾತನ್ನು ಕೇಳುವ ದೇವರ ಮಗಳೇ, கர்த்தர் உனக்கு மேலாக ஒரு திட்டத்தையும் அபிஷேகத்தையும் வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ಉದ್ದೇಶವು ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அவருடைய குணங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவருடைய சாயலை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். ಅವರ ಗುಣಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಅವರ ಸ್ವರೂಪವನ್ನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் என்று கேட்க போறீங்க, ஆண்டவரே அந்த சாயல் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ಎಷ್ಟು ಜನ ನೀವು ಕೇಳ್ತೀರಾ, ದೇವರೇ ಆ ರೂಪವು ನನಗೆ ಬೇಕು. உங்களுடைய சாயலை நான் வெளிப்படுத்தணும்ப்பா. ನಿನ್ನ ರೂಪದಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಕಟಿಸಲ್ಪಡಬೇಕು. இதுவரைக்கும் எனக்குள்ளே வந்த எல்லா கோபத்தையும் மாற்றுங்க. ಇದುವರೆಗೂ ನನ್ನೊಳಗೆ ಬಂದಂತ ಎಲ್ಲ ಕೋಪವನ್ನು ಬದಲಾಯಿಸಿ. ஏதோ ஒரு குறையான காரியம் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது, அது இன்னைக்கு மாற்றுங்க ஆண்டவரே. ಯಾವುದೋ ಒಂದು ಕೊರತೆ ಜೀವಿತವು ನನ್ನಲ್ಲಿ ಉಂಟು, ಅದನ್ನು ಇವತ್ತು ಬದಲಾಯಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. அதற்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ಅದಕ್ಕೂ ಅವಶ್ಯಕತೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಸಹಾಯ. இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்தார் என்றால், ಈ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೊಳಗೆ ಬಂದರೆ முதலாவது அவர் செய்கிற காரியம், ಮೊದಲನೇದಾಗಿ ಅವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ, நீ செய்த பாவத்தை சுட்டி காமிப்பார். ನೀನು ಮಾಡುವಂತ ಪಾಪವನ್ನ ಅವರು ನಿನಗೆ ನೆನೆಸಿ ನೋಡಿಸ್ತಾರೆ. உனக்குள்ளே இருக்கிற பாவத்தை வெளியே கொண்டு வருவார். ನಿನ್ನ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಪಾಪವನ್ನ ಹೊರಗೆ ತರ್ತಾರೆ. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தோடு கூட வாழுகிற தேவன் அல்ல. அவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ದೇವರು ಪಾಪದೊಂದಿಗೆ ಜೀವಿಸುವಂತವರಲ್ಲ, அவர் பரிசுத்தர். ಅವರು ಪರಿಶುದ್ಧರು. சொல்லுங்க, இயேசு பரிசுத்தர். ಹೇಳಿ, ಯೇಸು ಪರಿಶುದ್ಧನು. இயேசு பரிசுத்தர். ಯೇಸು ಪರಿಶುದ್ಧನು. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும்? ಎಷ್ಟು ಜನ ಆಸೆ ಪಡ್ತೀರಾ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನನಗೆ ಬೇಕು. இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்துட்டாருன்னா, ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿನ್ನೊಳಗೆ ಬಂದರೆ அவர் உனக்குள்ளே இருந்து பேச ஆரம்பிப்பார். ಅವರು ನಿನ್ನ ಒಳಗಡೆಯಿಂದ ಮಾತಾಡಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. சில நேரங்களிலே உன்னை தப்புவித்து கண்ணிலிருந்து தப்புவிப்பதற்காக, ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಕಣ್ಣಿನಿಂದ ಬಿಡಿಸೋದಕ್ಕಾಗಿ அவர் உன்னோடு பேசுவார். பகிரங்கமாய் அந்த எண்ணத்தை கொண்டு வருவார். ಅವರು ಇನ್ನೊಂದಿಗೆ ಬಹಿರಂಗವಾಗಿ ಆ ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು ಕರೆತಂದು ಕೊಡ್ತಾರೆ. அப்ப நீ ಆ மாம்சத்தின் சிந்தனைகளை விட்டு ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನು ಆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡೋನಾಗಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எத்தனை பேர் கேட்க போறீங்க? ಇವತ್ತು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನನಗೆ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಕೇಳ್ತೀರಾ? இந்த வார்த்தையை கேட்ட அன்பு தேவச்சனமே, ಈ ಮಾತನ್ನು ಕೇಳಿದಂತ ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, இந்த வார்த்தை உங்களை விட்டு போகாதபடி ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குள்ளே பத்திரப்படுத்த எனக்கு உதவி ಈ செய்யுங்க. ಮಾತು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದಾಗಿ ಈ ಮಾತು ನನ್ನಲ್ಲಿ ಭದ್ರಪಡಿಸುವಂತೆ ಕಾರ್ಯ ಮಾಡೆಂಬುದಾಗಿ ಕೇಳಿ. கடைசி காலத்திலே இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ಈ ಕಡೆಯ ದಿನದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ನನಗೆ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳಿ. அன்றைக்கு பவுல் எங்கெல்லாம் போய் ஜெபித்தானோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை செயல்பட்டது. ಪೌಲನು ಎಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದನೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕ್ರಿಯೆ. அதே அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ಅದೇ ಅಭಿಷೇಕ ನನಗೆ ಬೇಕು. அதே வல்லமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ಅದೇ ಮಹಿಮೆ ನನಗೆ ಬೇಕು. இந்த பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும். ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನನಗೆ ಬೇಕು. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்க போகிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ಹೃದಯ ಪೂರ್ವಕವಾಗಿ ಕೇಳ್ತೀರಾ? நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடலாமா? ನಾವು ಇರುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ಮನಕಾಲನ್ನ ಹಾಕೋಣ. எல்லாம் முழங்கால் படியிடலாம். ಎಲ್ಲರೂ ಮನಗಾಲನ್ನ ಹಾಕೋಣ. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் சொல்லி கேளுங்க. ಪರಿಶುದ್ಧ